ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம் தனுஷ்குமார். வெல்கம் டு சூப்பர் ட்ரேடர் சீரிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ரேடிங்க்கும் அனலைஸ்க்கும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, tradingview.com வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போது எல்லாத்தோட டவுட்மே என்ன அப்படின்னா, நான் ட்ரேடிங் வியூவில் நிறைய அலர்ட்ஸ் வைக்கிறேன். தென் வந்துட்டு எனக்கு கரெக்டாக அந்த அலர்ட்ஸ் வரும்போது எனக்கு இங்கே தன்னில் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இது சில பேர் நம்ம பே பண்ணணுமா? அந்த மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை தன்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் ஜெனரேட் பண்ணி உங்க ட்ரேடிங் வியூவோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம அத ஈஸியா பண்ணலாம். ஸோ அது பேரு தான் வெப் ஹூக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸா தான் இருக்கும். நம்ம இப்போ லைவ் ட்ரேட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்ததுக்கு அடுத்து இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க தன்ல வந்து லாகின் பண்ணிக்கங்க. அதாவது web.dun.co. ஸோ இதில லாகின் பண்ணிட்டு, இப்போ ஜெனரலா பார்த்தோம்னா, எனக்கு ஓப்பன் பொசிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்டர்ஸ்ல இது எல்லாமே கேன்சல் ஆன ஆர்டர்ஸ். இதில இந்த இடத்துல வெப் ஹூக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. ஸோ இதில இப்ப ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து ஃப்ரீ தான். வெப் ஹூக்ஸ் பை தன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ இத வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து மேனேஜ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இதில நம்ம ஜெனரேட் நியூ அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாரி ஒரு இது இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோக்கன் வேலிடிட்டி வந்து எவ்ரிடே நீங்க ஜெனரேட் பண்ற மாரி இருந்தாலும் பண்ணலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் நான் லென்த்தா வேணும் அப்படின்னா, நம்ம ஒரு 7 டேஸ், 15 டேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க இன்ட்ராடே தான் பண்றீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் இஸ் ஃபைன். ஓகே. இப்போ இந்த யுஆர்எல் வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இந்த வெப் ஹூக்கான யுஆர்எல். இப்ப இதுக்கு அடுத்து கீழ நம்ம என்னென்ன செக்மென்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். நீங்க ஆப்ஷன்ஸ் செல்லிங்கும் பண்ணலாம், பையிங்கும் பண்ணலாம். அதேமாரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கும் நீங்க பண்ணலாம். ஈக்விட்டியும் நீங்க பண்ணலாம். கமாடிட்டி அண்ட் மல்டி செக்மெண்ட். அதாவது கமாடிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும். மல்டி செக்மெண்ட் அப்படிங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் 2ம் சேர்த்து நம்ம பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்கெட்ஸ். இப்போ நான் வந்து தன்ல வந்து இவ்வளோ பாஸ்கெட்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு ட்ரேடிங் வியூல ஒரு அலர்ட் வரும்போது எனக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாஸ்கெட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஈக்விட்டில பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஈக்விட்டில வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுன்னா, டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத குடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் டாடா ஸ்டீல் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ என்எஸ்சியா, பிஎஸ்சியான்னு மட்டும் பார்த்துக்கங்க. இப்போ நான் இதில வந்து டாடா ஸ்டீல் வந்து நான் குடுத்துர்றேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் என்ன ஆகணும்? அதாவது பையா, செல்லா அப்படிங்கிற இந்த இடத்துல மாத்திக்கணும். டாடா ஸ்டீல் தான். ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் மட்டும் இன்ட்ராடேவா, டெலிவரியா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ போட்டுக்கங்க. மார்க்கெட் பிரைஸா இல்ல வந்து லிமிட் பிரைஸ்ல வேணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஜேசன் அப்படிங்கிறத குடுங்க. இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேஜ்ல தன்ல மட்டும் நமக்கு 2 முக்கியமான ஒர்க் இருக்கு. ஒண்ணு இந்த வெப் ஹூக்கான யுஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத காப்பி பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த ஒரு ஜேசன் ஸ்கிரிப்ட்ட வந்து காப்பி பண்ணணும். ஓகே. ஸோ இத வந்து நம்ம எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னோட tradingview.com. ஓகே. ஸோ இதில முக்கியமான விஷயம், நீங்க இங்க என்ன ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்களோ, அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் அதில இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன். ஓகே. அதே டாடா ஸ்டீல் தான் இங்க இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, இப்ப நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றேன். அப்ப நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா, நீங்க நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த அண்டர்லைன் வந்து நீங்க நிஃப்டியா மாத்திக்கணும். பட் எனிவே நான் அதுவும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போதைக்கு நம்ம இத ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல அலர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல நோட்டிஃபிகேஷன் ஒரு பார்ட் இருக்கும். அங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வெப் ஹூக் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து நம்ம அங்க காப்பி பண்ண யுஆர்எல்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. இதுக்கு அடுத்து மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜேசன் ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வந்து 2 இது வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட்ல என்ட்ரி சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல செட்டிங்ஸ் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்து பக்கத்துல அந்த பிரைஸ் வந்தா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 160 60 பைசா அந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் வெப் ஹூக் வழியா அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? மேபி நான் அத கொஞ்சம் இந்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தெரியுதா? கிளியரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இத கிரியேட்ன்னு குடுத்துட்டோம். இப்போ வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்னோட டுடேஸ் ஆர்டர் வந்து பார்க்கலாம். ஸோ இதில ஃபுல்லாமே இருக்கிறது என்ன, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல் ஸ்டேட்ல தான் இருக்கு.
இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து கீழ கொண்டு வரேன். இப்போ எக்ஸிக்யூட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்ப எனக்கு இங்க வந்து அலர்ட் வந்திருக்கு. அட் த சேம் வே, இப்ப இந்த இடத்துல சக்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து ஒரு இது மார்க்கெட்ல பை ஆயிருச்சு. ஓகே. ஸோ பொசிஷன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து பை ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம ஈக்விட்டி நம்ம பார்த்திருக்கிறது. இப்ப இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா, ஆப்ஷன்ஸ் நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நம்ம நிஃப்டியே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர்டர்ஸ் அதில வெப் ஹூக் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இதில ஆல்ரெடி நம்ம மேனேஜ் பண்ணது ஆல்ரெடி நமக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ தட் வந்து இத நம்ம புதுசா ஜெனரேட் பண்ணணுங்கிறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க புதுசா கூட ஜெனரேட் பண்ணலாம். ஆனா இந்த ஜெனரேட் புதுசா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க இந்த அலர்ட்ஸ்லயும் இந்த வெப் ஹூக்ல வந்து நீங்க மாத்தணும். அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகே. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம ஜேசன் மட்டும் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நிஃப்டி 50 வந்து செலக்ட் பண்றோம். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பையா, செல்லா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ்பைரி எதுன்னு சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க இங்கிருந்தே இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். காலா, புட்டா அப்படிங்கிறத நீங்க இங்க மாத்திக்கங்க. அண்ட் என்ஆர்எம்எல் ஆர் இன்ட்ராடே. ஸோ அது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ லாட்ஸ் எவ்வளோங்கிறத குடுத்துக்கங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் செல் அப்படின்னு வச்சுட்டு, ஜெனரேட் ஜேசன் குடுக்குறேன். ஸோ இப்ப இத வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு அடுத்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இத வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வெப் ஹூக் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். தென் வந்து செட்டிங்ஸ்ல இந்த இடத்துல வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். 25,495 25,495 ஸோ அப்படிங்கிற ஒரு இதில நம்ம வச்சிருக்கோம். இப்ப நான் கிரியேட் குடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல அலர்ட் வந்து இருக்கு. ஓகே. இப்ப எனக்கு வந்து என்னன்னா, அந்த நான் பிளேஸ் பண்ண கால் ஆப்ஷன் வந்து எனக்கு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன நம்ம நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு செட் பண்ண வெப் ஹூக் அலர்ட் வந்து ஸோ நமக்கு இங்க ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இதே மாரி தான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி, மல்டி செக்மென்ட், பாஸ்கெட்ஸ்க்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ட்ரேடிங் வியூல வெப் ஹூக் வழியா வந்து நம்ம அலர்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். இப்போ ஆப்ஷன் பையிங் பண்றவங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ட்ரேட் எடுத்துருவாங்க. ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து இண்டெக்ஸ்க்கு வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இண்டெக்ஸ்க்கு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வெப் ஹூக் வழியா வச்சு நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்ட்டா அந்த பிரைஸ் லெவல் வந்தோனே அந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மாரி. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வேணுனா அத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோஸும் நான் பண்றேன். ஸோ இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எப்படி ட்ரேடிங் வியூயும் தன்னையும் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், எப்படி அதில ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட தன் அக்கவுண்ட்லயுமே இந்த வெப் ஹூக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கவுண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. நீங்க ஈஸியா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை டே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.